சுவாமியே சரணமையப்பா. 48 நாள் விரத மகிமை. சுதனே கன்னி மூல கணபதியே வடிவேலன் சோதரனே மஞ்சம்மா தேவியே பாவர் சாமியே கருப்பண்ண சுவாமியே பெரிய கடுத்த சுவாமியே சிறிய கடுத்த சுவாமியே. ஐயப்ப சுவாமி சபரிமலையில் எழுந்தருளி சகல லோகங்களையும் காத்தருளும் கண்கண்ட தெய்வம். 8 திசைகளுக்கும் அருளை கொட்டிக் கொடுக்கும் ஹரிஹரன் புதல்வன். எங்கும் எப்போதும் உதவிட ஓடிவரும் ஏழை பங்காளன். ஆன்மீக மழையில் ஆன்மாவை நனைய வைக்கும் ஆனந்த சித்தன். இப்படி ஐயப்ப சுவாமியை பற்றி வாழ்நாள் முழுக்க போற்றி புகழலாம். அவ்வளவு மகத்துவம் வாய்ந்த தெய்வம் சுவாமி ஐயப்பன். சிறப்புமிக்க கார்த்திகை மார்கழி மாதங்களில் பரவலாக பக்தர்கள் மாலையணிந்து சபரிமலைக்கு சென்று ஐயப்பனை வழிபட்டு வளம் பெறுவார்கள். இத்தகைய புனிதமான நாட்களில் ஐயப்ப சுவாமி வழிபாட்டிற்கு பின்னால் உள்ள ஐதீகங்களை பற்றி கூறும் அற்புத நிகழ்ச்சிதான் இன்று 48 நாள் விரத மகிமை பற்றி தெரிந்து கொள்ளலாம். வாருங்கள். விரதம் என்பது ஒரு சாதாரண வழிபாடு அல்ல. அது ஒரு வாழ்க்கை முறை மாற்றம் என்பது ஹிந்து மதம் உணர்த்தும் தத்துவமாகும். குறிப்பாக சபரிமலை ஐயப்ப சுவாமி வழிபாட்டில் 48 நாட்கள் விரதம் மிகவும் சக்தி வாய்ந்ததாக கருதப்படுகிறது. இந்த 48 நாட்கள் என்பது வெறும் எண்ணிக்கை அல்ல. அதற்குள் உள்ள அர்த்தம் கட்டுப்பாடு, தியானம், உடல் மற்றும் மனதை தூய்மைப்படுத்துதல் ஆகிய ஒவ்வொன்றும் ஆழமான அடிப்படை தத்துவங்களை கொண்டிருக்கின்றன என்கிறார்கள் ஆன்மீக பெரியோர்கள். பழமையான ஆகமங்கள் மற்றும் சாஸ்திரங்களின்படி ஒரு மனிதனின் மனதையும் உடலையும் ஒரு புதிய திசையில் மாற்றுவதற்கு குறைந்தபட்சம் 41 முதல் 48 நாட்கள் தேவைப்படுவதாக சொல்லப்பட்டுள்ளது. இதனை மண்டல காலம் என்று கூறுவர். ஒரு மண்டலம் என்பது 48 நாட்கள். இந்த 48 எனும் கணக்கு பற்றி வேதங்களில் விரிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. மொத்த நட்சத்திரங்கள் 27, அவற்றுக்குரிய ராசிகள் 12, கிரகங்களின் எண்ணிக்கை 9. இவை மொத்தம் 48. இந்த 48 தினங்களுக்கு ஒருவர் பகவானிடம் பக்தி வைத்து தரிசித்தால் எந்தவித கலிதோஷங்களும் பிடிக்காது என்பது ஐதீகம். நட்சத்திரங்கள், ராசிகள், கிரகங்களால் உண்டாகும் தொல்லைகளிலிருந்து விடுபட்டு பகவானுடைய பாதங்களில் சரணாகதி அடைந்து உலக துன்பங்களிலிருந்து மீண்டு வருவதற்காகவே பக்தர்கள் ஒரு மண்டலமான 48 நாட்கள் காலம் விரதம் மேற்கொள்கிறார்கள். 48 நாட்கள் விரதம் என்பது ஒரு தீட்சையாகும். அதாவது தன்னை ஒரு புதிய புனித நிலைக்கு கொண்டு செல்வது என அர்த்தமாகும். 48 நாட்கள் விரதம் வைப்பதன் முக்கிய நோக்கமே உடல், மனம், ஆன்மா ஆகிய மூன்றையும் தூய்மைப்படுத்துவதுதான் என சொல்லப்படுகிறது. இதனால் ஒருவர் தன்னுடைய ஆசைகள், அகங்காரம், பொறாமை போன்றவற்றை நீக்கி தெய்வீக ஒளிக்கு அருகில் செல்ல முடியும் என வேதங்கள் கூறுகிறது. ஐயப்ப சுவாமிக்கான 48 நாட்கள் விரத காலத்தில் சில முக்கிய விதிகளை பின்பற்ற வேண்டியது அவசியமாகும். பிரம்மச்சரியத்தை முழுமையாக கடைபிடிக்க வேண்டும். மதுபானம், மாமிசம், புகைப்பிடித்தல் ஆகியவற்றை தவிர்க்க வேண்டும். கருப்பு அல்லது நீல நிற வஸ்திரம் அணிய வேண்டும். ஒவ்வொரு நாளும் காலை மற்றும் மாலையில் குளித்து ஐயப்பனை தியானிக்க வேண்டும். நித்திய பூஜை, ஹரிவராசனம் பாடுதல், ஐயப்பன் நாம ஜபம் செய்யுதல் ஆகியவற்றை செய்ய வேண்டும். விரதத்தின் போது உணவிலும் கட்டுப்பாடுகள் அவசியம்.
சைவ உணவுகள் உடலை இலகுவாக்கி மனதை ஆன்மீக பாதையில் நிலைநிறுத்த உதவுகிறது. ஆகையால் விரத நாட்களில் சைவ உணவுகள் மட்டுமே உண்ண வேண்டும். உப்பு மிளகு குறைவாகவே இருக்க வேண்டும். ஒரு நாளில் இருமுறை அல்லது ஒரு முறை மட்டுமே சாப்பிடலாம். குழந்தைகள் மற்றும் வயதானவர்கள் தங்கள் உடல் நலத்திற்கு உகந்தபடி உணவினை எடுத்துக் கொள்ளலாம். ஐயப்ப சுவாமியை மனதில் நினைத்து கடைபிடிக்கும் இந்த 48 நாட்கள் விரத கட்டுப்பாட்டின் மூலம் தெய்வீக சக்தியுடன் மனம் ஒருநிலைப்படுகிறது என்பது உண்மையாகும். இன்றைய வேகமான மன அழுத்தம் நிறைந்த உலகில் 48 நாட்கள் விரதம் என்பது மன அமைதிக்கும் உடல் ஆரோக்கியத்திற்கும் பெரிதும் உதவுகிறது. இதன் மூலம் தன்னம்பிக்கை வளர்கிறது, மன ஒழுக்கம் ஏற்படுகிறது, குடும்பத்தில் அமைதி உண்டாகிறது, உடல் ஆரோக்கியம் மேம்படுகிறது என்பது பலனடைந்தோர் வாக்காகும். 48 நாட்கள் விரத மகிமையை போற்றுவோம். நலமுடன் நாளும் நன்றாய் வாழ்ந்திடுவோம். ஓம் சுவாமியே சரணமையப்பா. 18ஆம் படி கதிபதி